ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் தான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் இருக்கோம். மணி பார்த்திங்கன்னா ரஃபாக வந்து ஒரு 10 மணி இருக்கும். இன்றைக்கி 12:30 மணிக்கு மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை விட்னஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரிப்பு சேம் ட்ரெயினில் மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் நம்ம வந்து ட்ராவலும் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போயிட்டுருக்கிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் அது. ஸோ இந்த முறை இன்றைக்கி லான்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ட்ரெயின் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு ட்ரெயின் வந்து மீரட்டில், மற்ற 2 ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒன்று மதுரை பெங்களூரு, இன்னொன்று நாகர்கோவில் சென்னை. ஸோ 2 ட்ரெயின்ஸ் வந்து இதில் மதுரையை வந்து க்ராஸ் பண்ணிட்டு போகிற ட்ரெயின்ஸு. இந்த 2 ட்ரெயினுமே சாஃப்ரன் கலர் தான். திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதாவது அவுட்லுக் கலர் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகி தவிர்த்து மற்றபடி ட்ரெயின் உள்ள அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸு, ஃபெசிலிட்டிஸு, இது எல்லாமே டாய்லெட்ஸு, இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 கோச்சஸ்ஸு. இந்த 8 கோச்சில் வந்து ஒரு கோச் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் கோச்சு. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் கோச்சில் பார்த்திங்கன்னா 4 சீட் இருக்கும். 4 சீட்டில் 2 சீட் வந்து ரொட்டேட்டபிள். அது நார்மல் சீட்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் 3 சீட்டு, இன்னொரு பக்கம் வந்துட்டு 2 சீட்டு அமைஞ்சிருக்கும். சப்போஸ் வந்தே பாரத் ட்ரெயினில் உள்ளே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் முன்னாடியே வந்து, அதாவது சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் லான்ச் பண்ணாங்க பார்த்திங்களா, ஸோ அந்த டைம்லேயே எக்ஸ்டென்சிவாக வந்தே பாரத் ட்ரெயினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். பெரும்பாலும் இந்த இன்னாகுரல் ரன்னில் யார் வராங்கன்னா வந்துட்டு ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியா, ரயில்வே ஸ்டாஃப் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க ஃபேமிலி வராங்க, ரயில்வே ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன் ப்ரெஸ் பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கோச் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ரெகுலர் பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இவங்கள தவிர்த்து ரயில்வே ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் பொலிட்டிஷியன்ஸ், ஸோ பொலிட்டிஷியன்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கோச் வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இன்னாகுரல் ரன்னில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோச் பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன் மீடியான்னு சொன்னேன்ல, ஸோ அவங்க வந்துட்டு இதை ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஹிந்தி பெல்ட்டில் உள்ள மீடியா பீப்புள் வந்து இந்த கோச்சில் இருந்தாங்க. இந்த கோச்சில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்னால் வந்துட்டு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்இடி டிவி வந்து முன்னாடி ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளாக் ஆஃப் பண்ணுற ஈவெண்ட்டை வந்துட்டு கோச்சுக்குள்ளே இருந்து நம்ம பார்க்க முடியாதுல்ல, ஸோ அதை பார்க்குறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க, எல்இடி டிவி வந்து கோச் உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறது, ட்ரெயின் மூவ் பண்ணுறது, இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக வந்துட்டு மீடியா பீப்புளை வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த எல்இடி டிவியை வந்து உடனே வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. दुनिया भर में प्रसिद्ध है और यहाँ पर प्लेटफॉर्म के ऊपर जो बच्चे मौजूद हैं, जो लोग मौजूद हैं, उनका दृश्य हम आपको दिखा रहे हैं और इसी तरह का उत्साह
मेरठ में है, इसी तरीके का उत्साह चेन्नई में, और यहाँ पर मदुरई का दृश्य आप देख सकते हैं कि किस तरह से मदुरई जो है इस ट्रेन को ஒரிஜினல் ஃப்ளாக் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12:30. ஒரு 30 மினிட்ஸ் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. 1 மணிக்கு ஷார்ப்பாக வந்து ட்ரெயின் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிருச்சு. ட்ரெயின் கிளம்புனதுலே லேட்னால சமையலூர்லாம் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, சன்னா, கேர்டு, அதுக்கப்புறம் பக்கோடா கொஞ்சம், அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு மைசூர் பாக்கு. ஸோ இதை வந்து சர்வ் பண்ணாங்க. கூடவே வாட்டர் பாட்டிலும் கொடுத்துட்டாங்க. ஒரு 45 மினிட்ஸில் வந்துட்டு திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக சாப்பிட்டு முடிக்க திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு செலிப்ரேஷன் இருந்தது. ட்ரெயின் பார்த்திங்கன்னா 80லேருந்து 110. ஸோ இந்த ஸ்பீடில் தான் வந்துட்டு ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 110ல் தான் ட்ரெயின் போயிட்டுருக்கு. சப்போர்ட் பண்ணி யாரும் நிற்காதீங்க. தம்பி பிரேமா மெயினா இருக்காங்க. അങ്ങനെ വന്നാണ് നല്ല വ്യൂ ഒന്ന് അഡ്ജസ്റ്റ്മെന്റ് ആണ്.
திண்டுக்கல்லேருந்து அகைன் ஒரு 1 ஹவரில் வந்துட்டு திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். திருச்சியோட இந்த ட்ரிப்பு நாங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா வந்து அடுத்து வந்து நாங்கள் சென்னை டு நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்கள. ஸோ அந்த ட்ரெயினை வந்து திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் நாங்கள் அதில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் திருச்சியில் பிரேக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். फर्स्ट इंजन